ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மொபைல் வந்து எல்ஜியில் வந்து ஒரு புது மொபைல் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப புது மொபைலு. அதாவது மொபைல் புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து நம்ம ஆள் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 18,000 ரூபா அசலாகுது. வெல்வெட் இது, சரியா? எல்ஜியில் வெல்வெட்டு நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோனு. 10,000 ரூபாய் குறைச்சிருங்க, 8,000 ரூபா கொடுங்க. செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது, சரியா? எல்ஜி வெல்வெட்டு. ஸோ இதில் என்னென்னா, ஜியோ சிம் மட்டும் இன்டர்நெட் எடுக்காது. இன்டர்நெட்டு தானே எடுக்காது, கால் பண்ணலாம், பேசலாம். ஜியோவில் மட்டும். ஏர்டெல்லில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடின்னு அடிக்கலாம். ஜியோ, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, பிஎஸ்என்எல், வேறு என்ன சிம் இருக்கோ அத்தனையும் நீங்கள் போட்டு நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே பண்ணிக்கலாம், சரியா? மொபைல் ஒய்ஃபைல சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒய்ஃபை பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒய்ஃபைக்காக இம்போர்ட்டட்லாம் வந்து ஒய்ஃபை அடிச்சுக்க மொபைலே கிடையாது. ரெண்டாவது, இதோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா ஃபோனுக்குள்ளே அந்த கேமரா குவாலிட்டியே இதுலேயே அசால்ட்டாக நம்ம எதிர்பார்த்துடலாம், சரியா? 8,000 ரூபா சரியான ஒரு மொபைலு. கண்ணாடி மாதிரி இருக்குது. கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். 3 கேமரா இருக்கும் இதில். ரெண்டாவது, டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துளியாக இருக்கும். அப்படியே இதை இது பண்ணுப்பா, மெனு ஓப்பன் பண்ணு. ஒரே கையில் எல்லாமே யூஸ் பண்ண முடியல. அப்படியே பிரைட்டை ஏற்றி கேமராவை காட்டேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் பவரை ஏற்று கேமரா டிஸ்பிளேல. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குயா. ஃபுல் எட்ஜு மாடலு. 8,000 ரூபா சொல்கிறாப்புல. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6 GB ரேமு, 128. எந்த இஷ்யூமே கிடையாது. புது மொபைலே நீங்கள் வாங்குறீங்க, செகண்ட்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். ஆனால் 8,000 ருபீஸு. ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்.